இந்த நாளில் கனத்த குரலில் யாசுவா மேசியா அப்படின்னு சொல்லி கதறுன்னு கதறும். அதாவது தொண்டை வீங்கி அப்படின்னு சொல்லலாம். தொண்டை வீங்கி அவர் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. யாசுவா மேசியாவே மெய்யான தேவன். அப்ப நீங்க எத்தனை தேவனை அபிஷேகம் வீங்கி நல்லா பேசிட்டு இருந்தாரு. பல வருஷத்துக்கு முன்னால் நல்லா பேசிட்டு இருந்தாரு. அவர் பழைய வீடியோக்கள் எல்லாம் பார்த்தா நல்லா பேசியிருக்காரு. வர வர என்னன்னு கேட்டீங்கன்னா, யாசுவா மேசியாவை ஒத்த கையில் தாங்கி பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டு, யாசுவா மேசியா தாண்டா, அவருக்கு மனுஷன் பேர் வைக்கலாமாடா அப்படிங்கிற மாதிரி போட்டு கதறுன்னு வீடியோவில் கதறிக்கிட்டே இருக்காரு இந்த மனுஷன். புரியுங்களா இல்லையா? யாசுவா மேசியா தான்ப்பா. அதாவது சவுலார் இருந்தார்ல, சவுல் நியாயப்பிரமாணத்தின் ஊடாக பயணித்தார். நியாயப்பிரமாணத்துக்கு ஊடாக பயணிக்கும்போது கிறிஸ்தவர்கள் எல்லாம் அடித்து துன்புறுத்தினா வயசானவங்கன்னு பார்க்காம பல காரியங்கள் பண்ணார். அப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய், துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை எபிரேயத்தில் சொன்னார். எபிரேயத்தில் சொன்னார். அப்போது மனுஷன் எப்படி பேர் வைக்க முடியும்? இப்படி தான் மனுஷன் எப்படி இயேசு என்று பேச முடியும்? அதே போல ஜீசஸ் என்று எப்படி சொல்ல முடியும்? ஆங்கிலத்தில் ஜீசஸ் என்றும் தமிழில் இயேசு என்றும் எப்படி சொல்ல முடியும்? அவர் யாசுவா மேசியா அப்படின்னு சொல்லி கதறன்னு. அதாவது தொடர்ந்து இந்த சேனலே டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோ இருக்கும், அதே ஸ்டெப்பில் வேறு மாதிரி வீடியோ இருக்கும். இந்த சின்ன பையன் ஒரு வீடியோவில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன பண்ணிட்டாரு, எல்லாத்தையும் அடித்து கொள்ளுங்கடா, இவன் யாசுவா மேசியான்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருட்டியிருப்போம். அந்த வீடியோவையும் நீங்கள் லிங்க்கில் பாருங்கள். நம்ம அதுக்கும் பதில் சொல்லியிருக்கோம். அந்த லிங்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு உருட்டுறாங்க. இதை கணிச்சவன் நல்லா கணச்சிக்கிட்டு இருந்தான், நல்லா பேசிகிட்டு இருந்தான். அப்புறம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இடது கையிலையும் வலது கையிலையும் யாசுவா மேசியாடா, டேய் நான் தாண்டா தாங்கி பிடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதாவது தீதும் ரெட்டையர்கள் ஒருவரான தோமா, அவர் 1800களில் இங்கே வந்தார். இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன் அப்படின்னு சொல்லி, இயேசு கிறிஸ்துவே கர்த்தர் என்று அவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பண்டைய கால தமிழகமாக இருந்த திருவனந்தபுரம் மற்றும் அப்படியே கன்னியாகுமரி, இப்படி பலதரப்பட்ட இடங்களில் இயேசு கிறிஸ்துவை பிரசங்கித்தார் அப்படின்னு சொல்லி அவருடைய வரலாற்று புக்கில் இருக்குது. புரியுதுங்களா? ஏன்னா வரலாறு நம்ம படிச்சிருக்கோம், தோமாவை குறித்து அவருடைய சாட்சி குறித்து இப்போ படிச்சிருக்கிறோம். அப்போ அதில் இயேசு கிறிஸ்துவை பிரசங்கித்தார் அப்படின்னு இருக்கு. பல சபைகளை நிறுவினார், பல ஆலயங்களை கட்டினார். இப்படி பலதரப்பட்ட கோணங்களில் வரும்போது தமிழகத்துக்குள்ளே வரவா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ரொம்ப பயப்படுறதுனால, இந்தியாவுக்குள்ளே வந்தால் நமக்கு உயிர் சேதங்கள் அதிகமாக ஆகும் அப்படின்னு சொல்லி ஆவியில் உணர்ந்ததுனால அவர் கேட்குறாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் அவர் கேட்டு திரும்ப வரார். என்ன சொல்கிறது, இந்தியாவினுடைய ஒரு கிறிஸ்துவத்தை வரதுக்கு அவர் முனைப்பாக செயல்பட்டார் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த இந்தியாவை தம் வசமாக்கி கொண்ட ஒரு தோமா அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இந்த தோமா அந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவை பிரசங்கம் பண்ணினார். அதே வேளையில் மிஷினரிகள் கிறிஸ்துவ பிரசங்கம் பண்ணாங்க. இப்படி பலதரப்பட்ட கோணங்களில் இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி எப்படின்னு கேட்டிங்கன்னா, 1800 வருடங்களுக்கு முன்பதாகவே இன்னும் வழியாக இயேசு கிறிஸ்துவை தொழுது கொண்டிருக்கிறார்கள். பல காரியங்களூடாக அன்றாடம் நாம் ஜெபிக்கிற போது அவர் அதர்ச்சனமாக நம்மிடத்தில் பிரசன்னமாகிறார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம தொழுது கொள்ளுகிற போது அவர் சமீபமாக இருக்கிறாரு. அவருடைய பிரசன்னத்தை அவர் வருவதை அவருடைய அபிஷேக வல்லமை வரங்களினாலே நம்மளை காண்பிக்கிறாரு. இப்போ மோசேவிடத்தில் சொல்கிறாரு, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாக இருக்கிற சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் என்ன சொல்கிறது, எகிப்தில் அடிமையாக இருக்கப்பட்ட அந்த மக்களை பார்த்து அவங்களுடைய கதறலை நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி, நீ என்ன பண்ணுற, நீ போ எகிப்தினிடத்தில் போ, இருக்கிறேன் என்பவர் என்னை இது பண்ணாரு அப்படின்னு சொல்லு அப்படின்றாரு. அப்போ அதர்ச்சனமாக தன்னை வெளிப்படுத்தி கொள்ளுகிற விதம் பாருங்க. மோசவிடத்தில் நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் அப்படின்னு சொல்லி தன்னை முன்னிறுத்தி நான் கடவுள் அப்படின்னு சொல்றாரு. அதே வேளையில் அப்படியே போகிறாங்க. அப்படியே போகும்பொழுது காபிரியல் தூதுவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மத்திய எழுதின நற்செய்தி 6வது அதிகாரம் 23 நீங்கள் வாசிங்க அப்படின்னு சொன்னால், காபிரியல் தூதுவன் சொல்கிறார் யாருக்கிட்ட, மரியாள்கிட்ட சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் பரிசுத்த ஆவியினால் பிறக்க போகிறாரு, இவருக்கு பெயர் இயேசு என்று பெயரிடுவாயாக அப்படிங்கிற மாதிரி காபிரியல் தூதுவன் சொல்கிறாரு. மரியாள்
புனித மரியாள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயேசு என்றே அழைப்பித்து அது தொடர்ந்து போகிறது. இயேசு கிறிஸ்து என்றே இதாகிறது. அதே போல் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11:26 நீங்கள் வாசித்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த அந்தியோப்பியாவில் சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று அப்படின்னு இருக்கு. கிறிஸ்தவர்கள்னு பேர் அப்போ வழங்கப்படுகிறது. அதே போல் 1 பேதுரு 4:16 ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்தால் அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன் அப்படின்னு இருக்கு. அப்போ ஒரு 4 தடவை கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிற நேம் வந்து எதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது? புதிய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 வசனத்தை கொடுத்துருக்கு. இன்னும் 2 வசனத்தை நான் தேடணும். தேடி அடுத்த இதில் கூட நம்ம இதில் டிஸ்கிரிப்ஷனில் கூட நான் அதை போட்டு விடுறேன். பாருங்க, கிறிஸ்தவர்கள் என்று அத்தியோப்பியாவில் அறிவிக்கப்படுது. பேதுரு சொல்றாரு கிறிஸ்தவனாய் இருப்பதனால் அப்படின்ட்டு. அப்போ எபிரேயத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அல்லது யாசுவா மேசியா அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? பவுலுக்கு சொன்ன ஆண்டவர், எங்களை போன்றவர்களுக்கு நாங்கள் தினமும் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் அல்லவா? அப்போ அந்த நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இல்லைப்பா இது என் பேர் வந்து இயேசு கிறிஸ்து கிடையாது, மொழிபெயர்ப்பில் கொஞ்சம் தவறு பிழை இருக்குது, நீ என்ன பண்ணு அப்படின்னா யாசுவா மேசியான்னு சொல்லி என்னை அழைச்சி அதனூடாக நாமத்தை சொல்லி அநேக அற்புதங்களை நடப்பிப்பா அப்படின்னு ஏன் சொல்லலை? ஏன்னா எங்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் எங்களிடத்தில் பிரசன்னமாகிறார். அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். புரியுதுங்களா இல்லையா? உங்களுக்கு தான் சொல்கிறேன். அதாவது தொண்டை வீங்கி உங்கள்கிட்ட தான் சொல்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏன் சொல்லாமல் விட்டார்? அவளுக்கு சொன்னார்ல, நான் என்னை துன்பப்படுத்துகிற யாசுவா மேசியா நான் தான் அப்படின்னு எபிரேயத்தில் சொன்னார். எபிரேயத்தில் அதை சொன்னார், இதை சொன்னார். எபிரேயத்தில் மட்டும் யாசுவா மேசியா சொல்லியிருப்பார். மற்ற ஆட்களெல்லாம் மரியாதைலாம் எபிரேயத்தில் என்ன பாசை பேசியிருப்பார் அப்படிங்கிறது தெரியல. எல்லாம் உருட்டுவாங்க. உருட்டது மிகப்பெரிய உருட்டுறது. கணச்சி யாசுவா மேசியாடா டேய் அப்படிங்கிற மாதிரி கதறோன்னு கதறாங்க. இப்படிப்பட்ட பொய்யான போலியான போதகர்களுக்கும் கள்ள உபதேசங்களுக்கும் எச்சரிக்கையாக பக்க வழியாக நுழைந்த கள்ள சகோதரர்கள் இவங்க. புரியுதுங்களா? இயேசுவையே அது இல்லை இது இல்லை அப்படிம்பாங்க. அதாவது நான் அவங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, யாசுவா மேசியா தானையா உங்களுடைய கடவுள், அவர் தானையா யாவனுடைய பிறந்த கடவுள், சரியா? இந்த யாவனுடைய கடவுள் இங்கே இருக்கக்கூடிய தமிழகத்திலேயோ அல்லது 300 நாடுகள் கிறிஸ்துவ நாடாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஜீசஸ் என்கிற பெயரில் ஆங்கிலேயர்கள் வணங்குறாங்க, தொழுது கொள்கிறாங்க. இந்த யாசுவா மேசியா அப்படிங்கிற வல்லமை உள்ள கடவுள், அவருக்கு வல்லமை இருந்தால் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் போய் சொல்லட்டுமே. ஏன் சொல்ல மாட்டாங்கள்ல? ஏன்னா நீங்கள் பிடித்திருப்பது பிசாசினால் உண்டான காரியங்கள். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அநேக அற்புதங்கள் அநேக காரியங்கள் ஊடாக பயணித்திருக்கும் போது தோமா சொல்லாதது இவங்க சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்தாங்கள மிஷினரிமார்கள் வந்தாங்க. இல்லை மிஷினரிமார்கள்லாம் வந்து அப்போ யாசுவா மேசியான்னு சொல்லியிருக்கணும்ல, ஏன் சொல்லலை? யாசுவா மேசியா அப்படின்னு சொல்லிட்டு உருட்டுன்னு உருட்டுறாங்க. அதே போல் அவன் ஒரு சிறு பையன் தான் நினைக்கிறேன், அவனுக்கு ஒரு 32 வயசாக இருக்கும், 34 வயசாக இருக்கும். யாசுவா மேசியா அப்படி பண்ணாரு, இப்படி பண்ணாரு, ஆடப்படாரு, பூடப்படாரு. அதான் நான் சொல்கிறேன், நீ தமிழகத்தில் நீ ஓட்டு கதறுன்னு கதறாத. அவருக்கு வல்லமை உண்டானால் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களிடத்திலும் நேரடியாக சந்தித்து, என் பேர் இயேசு இல்லைப்பா, என் பேர் யாசுவா மேசியா அப்படின்னு சொல்லட்டும். புரியல? ஏன்பா நீ சாவுத? உன் யாசுவா மேசியாவை இப்போ இங்கேயும் வச்சுக்கோ, இங்கேயும் வச்சு அப்படி பிடிச்சிக்கிட்டு யாசுவா மேசியா எவனும் தூக்கிடப்படாது, அவர் தான் எபிரேய கடவுள், கிரேக்க கடவுள் அப்படின்னு சொல்லி கிரேக்கத்தில் பேர் வச்ச கடவுள் அப்படி பத்திரமா வச்சுக்க, சரியா? ஆனால் உன் நம்பிக்கை உன்னோடு உண்மட்டில் இருக்கட்டும். புரியுதுங்களா? வேறொரு பதிவில்